கைஸ், ஒன் டே ட்ரிப் டு செம்பரம்பாக்கம் லேக் போகலாமா? இது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் சைடில் வர வியூ. இது வந்து எங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது இல்லையா, அந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு 300 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லேயே வரும். ஸோ இந்த வே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா. ஆனால் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை. நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம், பட் யாருமே இல்லை. அந்த லேக்கை பாருங்களேன், எவ்வளோ தண்ணி! சென்னையில் இவ்வளோ பெரிய ஏரி இருக்கான்னு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நானும் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஏரி நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கடல் மாதிரி இருக்குது. இந்த சைடு குன்றத்தூர், அந்த சைடு பூந்தமல்லி, இந்த சைடு ஸ்ரீபெரும்புதூர், இந்த சைடு சென்னை. ஸோ எல்லா ஏரியாவும் அப்படியே கவர் பண்ணி இந்த ஏரி வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. இது வியூ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போன பிளேஸ், நாங்கள் உட்காந்துருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸில் இருந்து, அதாவது பேக் சைடுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே இருக்காங்க. நாங்கள் வந்தது பேக் சைடுங்கிறதுனால இங்கே அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, பட் சேஃபாக தான் இருக்குது. நிறைய பேர் வராங்க, சும்மா நல்லா வந்து விசிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போய்ட்றாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, வியூ, நேச்சர் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடணும், வாட்டர் பாட்டில் எல்லாமே கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா, இதுதான் நாங்கள் நடந்து வந்த இடம். இது மேலே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது, ஆனால் இது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் இந்த இந்த இடம் இங்கே பார்த்திங்கன்னா, போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பொதுப்பணித்துறை எச்சரிக்கை, இது ஆழமான பகுதி, இங்கே வந்து அலவுட் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த இயற்கை அழகாக ரசிச்சுட்டு, நாங்கள் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போட்டுட்டு, அப்படியே அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதாவது வெயில் அவ்வளோ இருந்தாலும் அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு வெயிலே தெரியல. அந்தளவுக்கு வந்து இந்த சில்னஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து மதியானம் ஒரு 1:00, 1:30, 2:00 அந்த மாதிரி டைமு. ஆனால் வெயிலே தெரில பக்கத்தில் போகும்போது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, பட் தண்ணிக்கிட்ட போனதுக்கப்புறம் அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், செம்பரம்பாக்கம் ஏரி. ஸோ ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணலாம். ட்ராவலுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அங்கே போய் ஒரு 1 hour மேக்ஸிமம், இல்லை ஒரு 1.5 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ பார்த்துட்டு ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.